Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம், அத்தியாயம் 13. மார்க் மறுபடி கவனித்தான். எலிசபெத்தின் அப்பா டெக்ஸ்டரின் பெயரை தவிர இன்னும் பல செனட்டர்களின் பெயர்கள் இருந்தன நூலகத்தில் இருந்த பட்டியலில். 62 பேர். சந்தேகத்துக்குரிய 62 பேர். இவர்களில் யாரை என்று மடக்குவது? அதுவும் திட்டவட்டமான சாட்சியத்துடன் மடக்க வேண்டும். 26 நாட்கள். இதற்கு மேல் இனி எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை டைரக்டர் டைசருக்கு ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கக்கூடும். எலிசபெத்தின் வீட்டுக்கு புறப்படுவதற்கு முன் தன் அபார்ட்மெண்ட்டை அடைந்தான். ஷேவ் செய்து கொண்டு குளித்து உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினான். ஜார்ஜ் டவுனை கடந்து 30வது வீதியில் திரும்பி எலிசபெத்தின் வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான். அழகிய கச்சிதமான வீடு. எலிசபெத்துக்கு நல்ல வருமானம் இருக்கும் போல் இருக்கிறது, அல்லது அவளுக்காக அவள் அப்பா வாங்கி கொடுத்திருக்கலாம். எலிசபெத் வாசலுக்கு வந்து அவனை வரவேற்றாள். உயரமான காலர் வைத்த நீண்ட சிவப்பு உடையில் அவன் கற்பனை செய்திருந்ததை காட்டிலும் அழகாக காட்சியளித்தாள். அந்த ஆழமான கண்களுக்கும் கருப்பு கூந்தலுக்கும் இந்த உடை எவ்வளவு எடுப்பாக இருக்கிறது. என்ன, உள்ள வரப்போறீங்களா, அல்லது மளிகை கடை பையன் மாதிரி அங்கேயே நின்று கொண்டு இருக்க போகிறீங்களா? இங்கேயே நின்று கொண்டு உன்னையே பார்த்து கொண்டு இருக்கலாம் போல இருக்கிறது. ஒன்று மட்டும் சொல்லட்டுமா டாக்டர், புத்திசாலித்தனமும் அழகு நிறைந்த பெண்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலிருந்து என் ரசனை எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே புரியும் இல்லையா? எலிசபெத் சிரித்தபடி அவனை உள்ளே அழைத்து சென்றான். பளிச்சென்று இருந்தது வீடு. உட்காருங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் தரேன் என்று கூறி அவன் கேட்ட பானத்தை கொண்டு வந்தாள். அவன் அருகே உட்கார்ந்தபோது அவள் கண்களில் ஒரு கவலை தென்பட்டது. அந்த நீக்ரோ தபால்காரருக்கு இந்த கோர மரணத்தை பற்றி பேச போகிறீங்களா என்ன? இல்லை, பல காரணங்களை முன்னிட்டு அதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அவள் முகத்தில் நிம்மதி வெளிப்பட்டது. அந்த கொலைகாரனை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்றபோது அவன் கண்களை மின்னலென சந்தித்தன. ஸ்டெரியோவில் இசைத்தட்டு வைத்தபடி, உங்களுக்கு சாஸ்திரிய சங்கீதம் பிடிக்குமா என்றான். எதுவும் பிடிக்கும். நேற்று நீங்கள் வருவதாக சொல்லி வரவில்லை அல்லவா? அப்போது உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து கேட்டேன். அதை கேட்க மார்க்குக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெண் பேசினா, நீங்கள் வெளியே போயிருந்தீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறீர்கள் என்று அந்த பெண் சொன்னதால் நான் மேற்கொண்டு எதுவும் சொல்லலை. அவள் பேர் பாலி, ரொம்ப முன்ஜாக்கிரதக்காரி. அழகாக இருப்பாளாக்கும் என்று புன்னகை செய்தாள் எலிசபெத். தன் அழகை பற்றி தன்னம்பிக்கை நிறைந்த பெண்களுக்கே உரிய புன்னகை அது. தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக இருப்பா, ஆனால் அழகுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம் என்றான் மார்க். சரி, பாலியை பற்றி இப்போ என்ன பேச்சு? புறப்படு, நீ ரொம்ப பசியுடன் இருப்பாய், பாவம். ஓ என்று எழுந்து கொண்டாள் அவள். கார் இங்கே இருக்கட்டும், நாம் நடந்தே போகலான்னு. இருவரும் வெளியே புறப்பட்டார்கள். முன்னிரவு வேளையில் குளிர்ச்சியாக இருந்தது. எலிசபெத்துடன் சேர்ந்து நடப்பது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எச்சரிக்கையுடன் ஓரக்கண்ணால் பார்வையை சுழற்றியபடி நடப்பது அவனுக்கே பிடிக்கவில்லை. அதுக்குள்ளே இன்னொரு பெண்ணை தேட ஆரம்பிச்சிட்டிங்களா என்று எலிசபெத் கேலி செய்தாள். சேச்சா, இவ்வளோ அழகான பெண் அருகில் இருக்கும்போது இன்னொருத்தைய நாயம் தேடுறேன் என்று விளையாட்டாய் பேசுகிற மாதிரி பதிலளித்தான் மார்க். ஆனால் அவளை அவ்வளவு சுலபமாக வரமாற்ற முடியாது என்பது அவனுக்கு தெரிந்தே இருந்தது. பேச மாற்றினான். ஓ, வேலை எப்படி, உனக்கு பிடித்திருக்கிறதா? என் வேலை? அவள் குரலில் வியப்பு தென்பட்டது. தான் செய்வதை வேலை என்று அவள் கருதியதே கிடையாது. வாழ்க்கை எப்படி இருக்கு என்று கேட்கிறீர்களா? எனக்கு வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வேலை. இதுவரை அப்படித்தான் இருந்திருக்கிறது என்றவள் மார்க்கை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு தீவிரம் படர்ந்தது. ஆனால் எனக்கு ஆஸ்பத்திரி தான் பிடிக்கல. நிர்வாகிகள் கட்டுப்பெட்டிகள் காரியத்திலேயே கண்ணாயிருப்பார்கள். எப்படியோ காசு பண்ணால் சரி, ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் துளியும் கிடையாது. நேற்று கூட நிர்வாக கமிட்டியிடம் ஒரு சண்டை போட்டேன். ஒரு கிழவி பாவம், போவதற்கு எந்த இடமும் கிடையாது. அவள் ஆஸ்பத்திரியிலே இருக்கட்டும்னு சொன்னேன். நட்பு கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். என் வேலையை ராஜினாமா செய்து விடுறேன்னு சத்தம் போட்டேன். 30வது எண் தெருவை தாண்டி அவர்கள் நடந்தார்கள். அவள் உற்சாகமாக பேசிக்கொண்டு வந்தாள். மகிழ்ச்சியுடன் அவன் கேட்டவாறு நடந்தான். அவர்கள் ரெஸ்டாரண்ட்டை அடைந்தார்கள். நிர்வாகி அவர்களை மாடிக்கு அழைத்து சென்று அறையின் மத்தியில் உட்கார சொன்னார். மார்க் அந்த இடம் வேண்டாம் என்று சொல்லி அறையின் கோடியில் சுவரை ஒட்டினார் போல் இருந்த இருக்கையில் அமர்ந்து அவளை உட்கார சொன்னான். அங்கே ஒரு சத்தமாக இருக்கு, இங்கே தான் நம்ம தாராளமாக பேசலாம் என்று நொண்டிச்சாக்கு ஒன்று சொன்னான். ஆனால் இந்த மாதிரி அத்தப்பாட்டி கதையெல்லாம் அவள் நம்ப மாட்டாள் என்று அவனுக்கு நிச்சயமாகவே தெரிந்தது. ஏதோ கோளாறு, எதனாலோ மார்க் இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறான் என்று எலிசபெத்துக்கு புரிந்தது. ஆனால் துருவி கேட்கவில்லை.
தங்களுக்கு விருப்பமானதை வரவழைத்து சாப்பிட தொடங்கிய போது மார்க்குக்கு மனத்தின் இறுக்கம் தளர்ந்த மாதிரி இருந்தது. அந்த இனிய சூழ்நிலை கடந்த 24 மணி நேரத்தில் முதன் முறையாக மனசில் ஒரு உல்லாசத்தை கொடுத்தது. புத்தகங்கள், சினிமா, சங்கீதம், இப்படி பல விஷயங்களை அவர்கள் அரட்டை அடித்தார்கள். மெழுகுவத்தின் வெளிச்சம் அவள் முகத்தில் மாறி மாறிக்கொண்டிருந்த பாவங்களை மனோகரமாக காட்டியது. தன்னம்பிக்கையும் அறிவு கூர்மையும் கொண்டவளானாலும் அவளிடம் பெண்மையின் மென்மையும் பலவீனமும் இருப்பதை அவன் கண்டான். சாப்பிட்டபடியே அவளுடைய அப்பாவின் வாழ்க்கையை பற்றியும் எப்படி செனட்டராக வந்தார் என்பதை பற்றியும் மார்க் விசாரித்தான். கனடிக்கட்டில் அவளுடைய குழந்தை பிராயத்தை பற்றி கேட்டான். அந்த பேச்சை எலிசபெத்துக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை போல தோன்றியது. தனது சந்தேகாஸ்பத நபர்களின் பட்டியலில் அவள் அப்பா பெயர் இருப்பது அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருந்தது. பேச்சை மாற்றி அவளுடைய அம்மாவை பற்றி கேட்டான். எலிசபெத் அவன் பார்வையை தவிர்த்தாள். அவள் முகம் லேசாக வெளிருகிற மாதிரி கூட தோன்றியது அவனுக்கு. முதல் தடவையாக ஒரு சின்ன சந்தேகப்போட்டு ஏற்பட்டு அவள் பால் அவனுக்கு இருந்த பிரியத்தை குறைக்கிற மாதிரி இருந்தது. அந்த எண்ணம் ஒரு கணம் அவன் மனத்தை உறுத்தியது. அவள்தான் அவனுடைய வாழ்க்கையில் தோன்றிய முதல் காதல் தேவதை. அவளிடம் சந்தேகம் கொள்ள அவன் விரும்பவில்லை. ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில் இவளும் சம்பந்தப்பட்டு இருப்பாளோ, அப்படி கூட இருக்குமோ என்று எண்ணினான். இருக்காது. அந்த நினைப்பை மனத்திலிருந்து அகற்றி கொண்டான். அரங்கில் சில நடனக்காரிகள் வந்து உற்சாகத்துடன் ஆடத் தொடங்கினார். இந்த இரைச்சலுக்கு மேல் பேச முடியாததால் மார்க்கும் எலிசபெத்தும் நடனத்தை ரசித்தவர் இருந்தார்கள். அவளது அருகில் உட்கார்ந்து இருப்பதே அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு முடிக்கவும் நடன நிகழ்ச்சி முடிவடையவும் சரியாக இருந்தது. சிகரெட் வேண்டுமா என்று மார்க் கேட்டான். வேண்டாம் என்று புன்னகை செய்தாள் எலிசபெத். ஆண்களுடைய கெட்ட பழக்கங்களையும் சரி நல்ல பழக்கங்களையும் சரி நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு காப்பி அடிப்பதில்லை. இப்படியே போனால் நீ அமெரிக்காவின் முதலாவது பெண் சர்ஜன் ஜெனரலாக வந்து விடுவாய் என்று சிரித்தபடி எழுந்து கொண்டான் மார்க். நான் என் அலுவலகத்துக்கு போய் பெரிய பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் உனக்கு சரியாக நானும் உயர முடியும். பில்லை செலுத்திவிட்டு வெயிட்டர்களும் தாராளமாக டிப் கொடுத்தபடி நடனக்காரிகளை பாராட்டிவிட்டு கிளம்பினான் அவன். அன்றைய இரவு எலிசபெத்துடன் கழிக்க வேண்டும் என்று அவனுக்குள் தாபம் ஏற்பட்டது. ஆனால் அது நடவாத காரியம் என்று எண்ணிக்கொண்டான். ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்தபோது இரவு சில்லென்று இருந்தது. மறுபடியும் 4 பிரபும் எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டான். தெருவை கடப்பதற்காக அவள் கையை பிடித்து கொண்டவர் கடந்த பின்னரும் கையை விடவில்லை. இடைவிடாமல் பேசியபடியே இருவரும் நடந்தார்கள். இருவர் மனத்திலும் மற்றவர் மனத்தில் ஓடும் தாபம் புரிந்தே இருந்தது. இதற்குள் பல பெண்களை மார்க் சந்தித்திருக்கிறான். ஆனால் சந்திப்புக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி யாருடைய கையையும் அவன் பிடித்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனநிலை மாறி பழையபடி ஒரு திகிலுணர்வு ஏற்படலாயிற்று. அவர்களுக்கு பின்னால் ஒரு கார் மெதுவே வந்து கொண்டிருந்தது. எலிசபெத் அதை கவனிக்கவில்லை. ஆயினும் மார்க்கின் உடம்பில் ஒரு விரைப்பு ஏற்பட்டது. மெல்ல வந்து கொண்டிருந்த கார் அவர்களை சமீபித்ததும் நின்றது. மார்க்கின் கை கோட்டின் பொத்தானை நீக்கி கைத்துப்பாக்கியை தொட்டது. காரில் இருந்தவர்கள் 2 பெண்களும் 2 ஆண்களும் தான். டீனேஜ் வயதினர். குதித்து பாடியபடி அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் அவர் நுழைந்தார்கள். நெற்றி வேர்வை துடைத்துக் கொள்வதற்காக எலிசபெத்தின் கையை உதறினான். எலிசபெத் அவனை வெறித்து நோக்கினான். ஏதோ விஷயம் மறைக்கிறாங்க, அப்படித்தானே? ஆமாம், என்னவென்று இப்போ கேட்காதே ப்ளீஸ் என்றான் மார்க். அவள் தானாகவே அவன் கையை பிடித்து இறுக பற்றி கொண்டு நடந்தாள். முந்தின தினத்தின் பயங்கர நிகழ்ச்சிகள் மார்க்கின் இதயத்தை அழுத்தின. மௌனமாக நடந்தான். எலிசபெத்தின் வீட்டு வாசலை அடைந்தபோது அவன் முழுக்க தன் உலகத்துக்கு திரும்பிவிட்டான். அவனும் FBI டைரக்டரும் மட்டுமே உள்ள அந்த தனி உலகத்துக்கு. ரொம்ப நன்றி. இன்றைய மாலை பொழுது சந்தோஷமாக இருந்தது. அதாவது உங்கள் மனம் வேறெங்கோ சஞ்சரிக்காமல் இருந்த சமயங்களில் என்றாள் எலிசபெத். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள சில வினாடிகள் பிடித்தன. அவனுக்கு புரிந்ததும் சாரி எலிசபெத் என்றான். உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டுட்டு போக முடியாது என்னால். இந்த அழைப்பை இன்னொரு சந்தர்ப்பத்துக்கு வைத்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு மனம் சரியில்லை என்றான். டிரெக்டரை நாளை காலை 7 மணிக்கு சந்திப்பதற்கு முன் அவன் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் பல பாக்கி இருந்தன. இப்போதே நள்ளிரவாகிவிட்டது. நன்றாக தூங்கி 1.5 நாள் ஆகிறது. நாளைக்கு ஃபோன் செய்யட்டுமா என்றான். பண்ணினால் சந்தோஷப்படுவேன் என்றாள் எலிசபெத். கட்டாயம் அடிக்கடி பண்ணுங்கள், என்ன நேர்ந்தாலும். அவளுடைய இந்த வார்த்தை மார்க்குக்கு கவசம் போல தோன்றியது. அவள் பேசும்போது அவள் முகத்தில் உதித்த பாவங்களும் அவனுடைய நினைவில் பதிந்தன. சீரியஸாக சொல்கிறாளா, கேலியாக சொல்கிறாளா, வேடிக்கையாக சொல்கிறாளா என்று தெரியவில்லை. இப்போதெல்லாம் காதல் என்பதே ஃபேஷன் இல்லாமல் போய்விட்டது. ரொம்ப பேர் கல்யாணமே செய்து கொள்வதில்லை. செய்து கொண்டாலும் விவாகரத்தில் போய் முடிகிறது. அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விடை பெற்று கொண்டு திரும்பிய போது அவன் கண்கள் 4 திசையிலும் சுழன்றன. அவள் மெதுவே சொன்னாள், நீக்ரோ தபால்காரரையும் உங்கள் கிரீஸ்காரனையும் ஆஸ்பத்திரியில் கொன்றவனை எப்படியாவது கண்டுபிடியுங்கள். கிரீஸ்காரன் கிரீஸ் ஆர்த்தடாக்ஸ் பாதிரியார், கிரிகரி பாதிரியார். திடுதிப்பென்று ஏதோ ஒன்று அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ கடவுளே, அதை எப்படி இதுவரை மறந்தே போனோம்? எலிசபெத்தை மறந்துவிட்டு தன் காரை நோக்கி ஓடினான் மார்க். தொடரும்.